ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அபிஷேக் குக்கிங் சேனலில் வாழைப்பூ பிரியாணி தாங்க செய்ய போகிறேன். அதுக்காக கொஞ்சமாக நெய் அப்புறம் கடலை எண்ணெய் சேர்த்துட்டு ஹோல் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் முந்திரியும் சேர்த்து லைட்டாக ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வறுத்துக்கலாங்க. முந்திரி எல்லாம் வறுபட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக புதினா மல்லி இலை ரெண்டையும் எண்ணெயிலே வதக்கிட்டு கூடவே பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து இதில் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், பிரியாணி மசாலா இது எல்லாத்தையும் எண்ணெயில் ஒரு வாட்டி வதக்கி விட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்துக்கலாங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக தயிர் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து கட் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பூவையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வாழைப்பூ வதங்கினதுக்கப்புறமா ஊற வச்சு வச்சுருக்கிற சீரக சம்பா அரிசியை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டு 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி வீதம் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறமா புதினா மல்லி இலை ஆஃப் சைஸ் அளவுக்கு லெமனை புழிஞ்சு விட்டு மூடி வச்சு ஒரு விசில் வச்சு எடுத்தால் அவ்வளோதாங்க டேஸ்டியான சீரக சம்பா பிரியாணி ரெடி. இதோட ஃபுல் வீடியோ நம்மளோட சேனலில் இருக்குங்க. தேங்க்யூ.